ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம கௌதம் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு அநியாயத்தை தட்டி கேட்க போகிறாரு. யாருக்கிட்டனா அந்த எஸ்எஸ்கே கிட்ட தான். எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணோம், நம்ம குடும்பத்தை எதுக்காக இப்படி செதைச்சோம், அதுவும் இல்லாமல் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், அந்த கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன், நிறைய ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லாமல் போச்சு. என்னை இப்படி பாடாப்படுத்துறாரு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? இந்த எஸ்எஸ்கே மாதிரி ஆளுங்க இருந்துக்கிட்டு என்னை எதுக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியலையே. நான் எந்த பாவம் பண்ணாதவன். நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாத வளர்ந்துருக்கேன். அதுவும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா என்னை ஜானுவும் என் அப்பாவும் நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனாலும் எனக்கு அம்மா அப்பா அப்படின்ற ஒருத்தர் இல்லைன்ற ஏக்கத்தை எனக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எல்லா விதத்துலையுமே லக்கி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னால் என் அப்பா அம்மாவுக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி தான். ரேவதி இருந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு, அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அமைதியாக இல்லாமல் எல்லாரையும் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லாரையுமே தான் வசம் பண்ணிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் அசிங்கமாக பேசுகிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியாமல் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது, இதையே வேலையை வச்சுருக்காரு. இது கூட காரணம் எல்லாமே அது தாட்சாயணி தான். தாட்சாயணி கிட்டேருந்து இவருக்கு எல்லாமே தொத்திக்கிச்சோ என்னவோ தெரியல. தாட்சாயணி தான் பணத்திமுறில் ஓவராக ஆடிட்டுருக்கா எப்போவுமே. இப்போ அந்த எஸ்எஸ்கேவும் அங்கே சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே ஆடிட்டுருக்கான். பணத்துக்காக தாட்சாயணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போடலாமோ எல்லா ஆட்டமும் போட்டார் இந்த எஸ்எஸ்கே. நீங்கள் ஆட்டம் போட்டால் என்ன, போடலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு அவங்கள வம்பு இழுத்துக்கிட்டுக்கிறதே வேலையாக போச்சு. இப்போ நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அமைதியாக முழிச்சிட்ருக்க. இன்னொரு பக்கம் கௌதமுக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை. அதனால் நேராக போய் அந்த எஸ்எஸ்கே பைத்தியக்காரன் அந்த சட்டையை பிடிச்சி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்கே வீட்டில் இல்லை. அதனால் தாட்சாயணி கிட்ட சவால் விட்டுட்டு வராரு. ஹே தாட்சாயணி, இன்னைக்கு நாளை குறித்து வச்சுக்கோ. இன்னைக்கு எப்படி எங்களை நடுத்தெருவில் நிறுத்துவீங்களோ அதே மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயும் புருஷனும் நடுத்தெருவில் நிற்க போகிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஆதரவு யாருமே இருக்க போகிறதில்ல. எங்களுக்குன்னு நிறைய நல்ல மனசு உள்ளவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களை யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க, உங்களை யாரும் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வருவீங்க. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வேணால் நான் எதுவும் இல்லாமல் ஆளாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கிட்டையும் எல்லாமே இருக்கும். அப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னது இல்லாமல் இப்போ பாரு, இந்த எஸ்எஸ்கேவை போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை பொழந்து கட்டி அவனை தூக்கிட்டு உன் காலில் போட்டு அவனை நெங்கி மெரிச்சு அவன் சாணியை பிதுக்கல. அதுக்கப்புறம் என் பேர் கௌதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சவால் விட்டுட்டு போக அந்த தாட்சாயணி இருந்துக்கிட்டு பார்க்கலாம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், என்கிட்டய சவால் விடுற. இப்போ பாரு என்ன எப்படி நீ அசிங்கப்படுத்திட்டு போறியோ அதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு நாள் நீ காலில் மன்னிப்பு கேட்படா அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் யார் காலில் உள்ளவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிளம்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வழியில் அந்த எஸ்எஸ்கேவை பார்க்க எஸ்எஸ்கேவுக்கும் இந்த கௌதமுக்கும் பயங்கரமான பிரச்சனை சண்டை வந்தது. அது கைகலப்பாக மாறிடுது. அதனால் எஸ்எஸ்கேவோட ஆள் ஒருத்தர் பெரிய ராடை கொண்டு ஒலின்னு நம்ம கௌதம் அடிச்சிடறான். கௌதமுக்கு தலைமண்டிலையும் வாயிலையும் முக்குலையும் போல ரத்தமாக வருது. ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா எஸ்எஸ்கே என்ன நினச்சி பண்ணானோ தெரியல. அவன் கொலவெறியில் இருந்தானோ இல்லை கொலை பண்ணணுன்ற எண்ணத்தில் இருந்தானோ நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு நிலைமை பண்ணிட்டானே. கௌதம் இப்போ யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இப்போதைக்கு இல்லைங்க. ஆனால் கௌதமை கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுள் யாரையாச்சும் ஒருத்தரை மனுஷ ரூபத்தில் அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இலக்கியாவுக்கு எப்படியோ அந்த செய்தி போய் சேர இலக்கிய ஆம்புலன்ஸை கொடுன்னு அந்த இடத்துக்கு அந்த விழுந்து சரிஞ்சு கடை நம்ம கௌதமை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் டாக்டர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ் கிட்ட காலில் விழாத குறைய கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா எப்படியாச்சும் என் புருஷனை காப்பாற்றிடுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். அதனால் அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத கோயில் இல்லை, போகாத கோயில் இல்லை, அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எஸ்எஸ்கேவால் இப்போ கௌதம் பட்ட கஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமா, கௌதமை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.